வளையம், வளையம் ரவுண்ட் மாதிரி இருக்குல்ல, வளையமாக்குவார்கள். ஆட்காட்டி விரலை அசைத்துக் கொண்டிருந்ததை நான் பார்த்தேன் சொல்ற. உட்கார்ந்த உடனேயே, லாங்கும் போது இல்ல, இல்லுங்கும் போதும் இல்ல, அத்தஹியாத்துல உட்கார்ந்த உடனேயே இப்படி செய்யறதை நான் பார்த்தேன். ராயித்துஹு யுஹர்ரிகுஹா யதுஉ பிஹா அப்படின்ற ஹதீஸ் அஹ்மதுல, நஸஈல, தாரமியில, இன்னும் பல நூல்கள்ல இடம்பெற்றிருக்கிறது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அசைச்சிருக்கிறாங்க என்பது நல்லா தெரியுது. தாரமியில இன்னொரு அறிவிப்புல என்ன வருதுன்னு கேட்டா, பிறகு ரசூலுல்லாஹ் காலத்துக்கு பிறகு நான் ஒரு மஸ்ஜித் நபவிக்கு போனேன். வாயிது முஹஜித் அறிவிக்கிற அவர் அல்கமான்னு நினைக்கிறேன், அல்கமா என்பவர் அவர் அறிவிக்கிறாரு, நான் வாயிது முஹஜித் செய்தியை கேட்ட பிறகு பிற்காலத்தில் நான் மதீனாவுக்கு போனேன். ரசூலுல்லாஹ் மௌத்தான பிறகு சஹாபாக்கள் காலத்துல போனா அவர்களுடைய குளிர் நேரத்தில் இப்படி கையில எல்லாம் துணியை போட்டிருப்பாங்க. நம்ம குளிர், இந்த குளிர் எனக்கு தாங்க முடியல, அந்த குளிர் எப்படி இருக்கு பாத்துங்க. அரபு நாட்டில் வெயில் எப்படி இருக்கு, குளிர் எப்படி இருக்கும். ஒரு குளிர் காலத்தில் போனேன், அவங்க விரல்கள் மீது துணியை போட்டிருந்தாங்க, ரெண்டு கைகள் மீது. அந்த துணியை போட்டிருக்கும் போது கூட அந்த துணி இப்படி தெரிஞ்சுக்கிறார் அவர். அதாவது அந்த துணியில அவங்க விரலை அசைத்தது துணியில நான் பார்த்தேன்கிறார். அத்தையாத்துல உட்கார்ந்து இருக்கும் போது கூட துணியை மேல போட்டுவிட்டு அப்புறம் அந்த விரல் ஆடியதை துணியில பார்த்தேன்னு சொல்லி அறிவிக்கக்கூடிய ஹதீஸும் தாரமிங்கிற நூல்ல ஆதாரப்பூர்வமா இடம்பெற்றிருக்கிறது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரல் அசைத்தார்கள் என்பதற்கு ரெண்டு ப்ரூஃப் இருக்கு ஒரு ஹதீஸ்லயே. ஒன்னு ரசூலுல்லாஹ் சொன்னதா வாயில் அறிவிக்கிறாரு, வாயில் அறிவிச்சதை கேட்டவர் போய் மதீனாவில் போய் பார்த்து சஹாபாக்கள் அதை நடைமுறைப்படுத்தினதை ஒரு சமுதாயமே நடைமுறைப்படுத்தினதையும் பார்த்து அறிவிக்கிறாங்க. இது ஒரு வெயிட்டான விஷயம், ரெண்டும் சேர்ந்து உறுதியாகி போயிடுது. சில ஹதீசுகள்ல இஷாரா செய்வார்கள் வருது, யுஷீருன்னு வருது. யுஹர்ரிகு என்ற வார்த்தைக்கு பதிலாக அத்தையாத்துல உட்கார்ந்த உடனே யுஷீரு இஷாரா செய்வார்கள் அப்படின்னு வருது. இதை வச்சுக்கிட்டு இஷாராண்டு தானே வருது, அசைக்க வேண்டிய இஷாரா தானே, இஷாராண்ட வருது சைகை, சைகை என்று சொன்னா அதுல எப்படி அசைவு வரும் அப்படின்னு கேட்கிறாங்க. இதை நீங்க விளங்கிக் கொள்வதாக இருந்தா இஷாரா என்பதனுடைய அர்த்தத்தை விளங்கிக் கொள்ளணும். இஷாராவுடைய அர்த்தத்தை விளங்கிக் கொள்ளணும். என்ன அர்த்தம்? இஷாரா என்று சொன்னால் ஒரு செய்தியை வார்த்தையால் சொல்லாமல் அசைவுகளால் சொல்வது, அதான் இஷாரா. ஒரு செய்தியையும் சொல்லணும், அதுல என்ன வரக்கூடாது, வார்த்தை வரக்கூடாது, அசைவுகள், என்ன அசைவு வேண்டாலும் இருக்கலாம், அசைவுகளால் சொல்வது. இப்ப உதாரணமா எனக்கு தண்ணி வேணும்னு கேட்கிறேன், தண்ணி வேணும்னு கேட்டா அது இஷாரா இல்ல, இப்படிங்கிறேன் விளங்கிறது. உங்களுக்கு தண்ணி கேட்கிறோம் விளங்குது. ஒருத்தன் நீ பயம் காட்டுறான், இப்படிங்கிறேன், இதுக்கு என்ன அர்த்தம்? கொண்டு விடுவது அர்த்தம். கொண்டு விடுவது நான் சொல்றது இல்ல, இப்படின்னா என்ன அர்த்தம்? இது இஷாரா தான். அது இஷாராண்ட நீட்டிக்கிட்டு விளங்கிட்டாங்க, தப்பா விளங்கிட்டாங்க. இஷாராவுக்கு என்ன அர்த்தம்? ஒரு செய்தியை வார்த்தைகளால் சொல்லாமல் அசைவுகளால் சைகையால் சொல்வது, அதுக்கு பேர் தான் இஷாரா. அப்ப இஷாராவுல சில நேரத்தில் அசையவும் செய்யலாம், சில நேரத்தில் அசையாம இருக்கலாம், இப்படிங்கிறோம், இது இஷாரா தான். சாப்பிட்டு கேட்கிறாங்க, இப்படிங்கிறோம், அது இஷாரா தான். அப்ப அது மாதிரி உள்ளதான், இப்படிங்கிறோம், அங்க பாருங்க அர்த்தம். அதுக்கு பேர் என்னது? இஷாரா தான். கண்ணால இஷாரா செய்யலாம், உடம்பால இஷாரா செய்யலாம், கையால இஷாரா செய்யலாம். ஏன் கைகள்லாம் ஒரு மரக்கட்டையினால கூட இஷாரா செய்யலாம். இப்படி போய்கிட்டே இருப்போம், கோயமுத்தூர்னு போட்டு அம்புக்குறி போட்டிருப்பான், அது இஷாரா தான், இந்த பக்கம் போட்டு அர்த்தம். கோயமுத்தூர்னு போய் போட்டு பண்ணுங்க, போட்டு இந்த ரூட்டுக்கு போற மாதிரி டிராபிக் இந்த 4 ரோடு சந்திக்கிற இடத்துல திருப்பூர், கோயமுத்தூர், பல்லடம் 4 கூட போட்டிருப்பான். அதுக்கு என்ன அர்த்தம்? அது ஒரு மெசேஜ் நம்மள்ட்ட சொல்லுது, வாயினால பேசாம அது என்ன செய்யுது? மெசேஜ் சொல்லுது. இங்கிட்டு பார்க்க கோயம்புத்தூருக்கு போ, இங்கிட்டு பார்க்க திருப்பூருக்கு போ, இங்கிட்டு பார்க்க இந்த மதுரைக்கு போன்னு சொல்லுதா இல்லையா? இது இஷாரா. அப்ப இஷாரா என்பது ஒரு செய்தியை சொல்லுதல். எதன் மூலமாக? சைகை மூலமாக சொல்லுதல், வார்த்தை இல்லாமல் சொல்லுதல், இதுதான் இஷாரா. இப்ப நீங்க விளங்கிக் கொள்ளணும், ஒரு ஹதீஸ்ல இஷாரா செய்வார்கள் வருது, இன்னொரு ஹதீஸ்ல என்ன வருது? அசைப்பார்கள் வருது. இப்ப இந்த அசைப்பார்கள் என்பதில் சேர்த்து இன்னொன்று வருது, யுஹர்ரிகுஹா யதுஉ பிஹா, அதன் மூலம் அழைப்பது, அழைத்தான் இருக்கும், அந்த விரல் மூலம் அழைப்பது போல இஷாரா செய்வார்களாம், அசைப்பார்களாம். அழைக்கிற மாதிரி எப்படி இஷாரா செய்யறது சொல்லுங்க பார்ப்போம். ஒரு ஆள் அழைக்கும் போது அழைக்கிற மாதிரி இதனை அழைக்கிறது, அந்த மாதிரி அழைக்கிற மாதிரி அசைப்பார்கள் வருது. அதை வச்சு பார்க்கும் பொழுது அதை யுஷீரு என்பதும் யுஹர்ரிகு என்பதும் ஒண்ணுக்கு ஒண்ணு நேர் எதிரானது இல்ல. ஒருவர் இந்த அசைவுன்னு சொல்றாரு, இன்னொருவர் அதை இஷாரா சைகை மூலமாக செய்தார்கள் சொல்லி காட்டுறாரு. அதனால அசைப்பார்கள் என்பதுதான் தெளிவான ஹதீஸ். அதை பின்பற்றணும்னு சொன்னா இஷாராவும் செய்யறோம், அசைக்கவும் செய்யறோம், இது இஷாரா தான். அவர்கிட்ட போய் கேளுங்களேன், இது அசைத்தல், சரி இது இஷாராவான்னு கேளுங்களேன், இஷாரா தான். வேற என்ன அப்புறம்? இஷாராவும் செஞ்சாச்சு, அசைக்கவும் செஞ்சாச்சு.
வெறும் இஷாரான்னு சொல்லி வச்சுக்கிட்டு வைங்க, அசைக்கிற அதை செயல்படுத்தல நீங்க. சரி இஷாரா அசைப்பார்கள் அதிக அசைப்பு இல்ல, ஒரு அசைச்சு விட்டுட்டீங்க. இப்ப அப்ப ரெண்டையும் சேர்த்து பின்பற்றுவதாக இருந்தால் அசைச்சிட்டீங்கன்னு வைங்க, அசைத்தால் அது இஷாராவா இருக்கலாம். அசைப்பதில் இப்படி போங்கிற இஷாரா ஒரு ஆள் வர்றாரு தேடி எப்படி இஷாராவா இல்லையா, இது இஷாரா, இஷாராவோட அசைவு இருக்கலாம். இதை விளங்கிக் கொள்ளணும். அதனால விரல அசைக்கிறது தான் சரி, நீட்டிக்கொண்டே இருப்பார்கள் சரி இல்ல, அதுக்கான தெளிவான ஆதாரம் எதுவுமே கிடையாது. அவ்வளவுதான். இன்னொரு கேள்வி, பெண்கள் வெளியில் செல்லும் போது பாதத்தையும் மறைத்துத்தான் செல்ல வேண்டுமா அப்படின்னு கேட்கிறாங்க. கீழ்பாதம் பாதத்தையும் மறைத்துத்தான் செல்ல வேண்டுமா? அப்படி சட்டம் கிடையாது. ஏன் கிடையாதுங்கிற கேட்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட சஹாபி பெண்கள் கேட்கிறாங்க, நாங்க தெருவில் நடந்து போகும்போது எவ்வளவு ஆடை அணிந்து கொள்ள வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யுர்ஹீன ஷிப்ரன், அந்த முட்டுக்கால் ஆண்களுடைய அளவு, அதுல இருந்து உருஜான்னு இறக்கி கொள்ளுங்கள் அப்படிங்கிறாங்க. அப்ப சஹாபி பெண்கள் கேட்கிறாங்க, அப்படின்னா கால் தெரியுமே, இதன் தன்கஷிபு அக்தாமுஹுன்னு கேட்கிறாங்க. அப்ப யுர்ஹீன ஷிப்ரன், ஒரு ஜான் அதிகமாக்கணுங்கிறாங்க. அப்போ இங்க இருந்து ஒரு முழம், இங்க இருந்து ஒரு முழம் அதிகமாக்குனீங்க என்று சொன்னா அப்பவும் பாதம் தெரியத்தான் செய்யும். அப்ப கேட்கும் போது பலா எசிதுனேன்ட்டாங்க, அதுக்கு மேல அதிகமாக கூடாதுட்டாங்க. அதனால முட்டுக்கால்ல இருந்து ஒரு முழம் அளவுக்கு என்ன செய்யலாம், முட்டுக்கால் தான் ஆண்களுடைய அளவு, அதிலிருந்து ஒரு முழம் அளவுக்கு நீங்கள் இறக்கி கொள்ளலாம் ட்ரெஸ். அது கீழே பாதங்கள் தெரியும், தெரியறதுனால தப்பு கிடையாது. அப்படி மார்க்கத்துல சொல்லப்படவே கிடையாது. அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக்க கூடாதுன்னு சொல்றாங்க. ஒரு முறத்துக்கு மேல அதிகமாக்கி விட வேண்டாம் என்று சொல்றதுனால அது கட்டாயம் கிடையாது. அதே மாதிரி காது மூக்கு, பெண்கள் காது மூக்கு குத்தலாமா, ரசூலுல்லாஹ் தடை செய்துள்ளார்களா அப்படிங்கிறாங்க. பெண்கள் காது மூக்கு குத்துங்கள் என்றோ குத்தாதீர்கள் என்றோ நேரடியா இல்ல. குத்துங்கள்னு எந்த ஹதீஸும் கிடையாது, குத்தாதீர்கள் என்றும் ஒரு ஹதீஸும் கிடையாது. என்ன இருக்குது, சில பொதுவான ஹதீஸ்கள் இருக்குல்ல, அதிலிருந்து நாம் விளங்க முடியும். நேரடியா சொல்ற விஷயத்துல நீங்க உடனே கட்டுப்பட்டு ஆகணும். விளங்குற விஷயத்துல உங்களுக்கும் திருப்தியா இருந்தா என்ன செய்யணும், ஏற்றுக்கொள்ளலாம். நான் விளங்குற விளக்கம் என்ன என்று சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில காரியங்களை கண்டிக்கிறாங்க. என்ன கண்டிக்கிறாங்கன்னா, அன்றைய காலத்தில் அழகுக்காக வேண்டி பெண்கள் என்ன செய்வாங்கன்னு கேட்டா, பெரிய பல்லு இருக்குல்ல, பல்லு பெருசா இருந்தா அழகு இல்லைன்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. அவங்க சின்ன பல்ல ஆக்குவாங்க, இப்படி ராவி இடைவெளி விட்டு பல்ல சின்ன ஆக்குறதுக்குன்னு ஒரு ட்ரீட்மெண்ட் அந்த காலத்துல இருந்துச்சு. இந்த நவீன காலத்திலையும் பண்றாங்க. அந்த காலத்துல மூட்டத்தனமா பண்ணிருப்பாங்க உள்ளதுக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, இந்த அழகுக்காக வேண்டி பச்சை குத்துகிற பெண்களையும் பற்களை சிறிதாக ஆக்கிக் கொள்கிற பெண்களையும் அல்லாஹ் சபிக்கிறான். இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ். அழகை நோக்கமாக கொண்டு அல்லாஹ் வந்திருக்கிற உறுப்புகள்ல மாற்றம் செஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறது இதுல வழங்குது. அதே மாதிரி குர்ஆன்ல அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, இப்லீஸ் இருக்கிறான்ல, அவன் ஆதமுக்கு மரியாதை செய்ய மாட்டேன்ட்டான். அல்லாஹ் வெளியே போக சொன்னான். அப்ப அல்லாஹ்ட்ட அவன் என்ன சொல்லிட்டு வந்தான் கேட்டா, லவ் மன்னியன், குர்ஆன்ல உள்ளது, லவ் மன்னியன்னஹும் வல ஆமுரன்னஹும் ஃபலயுபத்திகுன்ன ஆதானல் அன்ஆமி ஃபலயுகையிருன்ன ஹல்கல்லாஹ் என்று அவன் அல்லாஹ்ட்ட சொல்றான். நான் என்னென்ன வேலை செய்வேன் அல்லாஹ்ட்ட சொல்றான். என்ன சொல்றான்னு கேட்டா, ஃபலவு மன்னியன்னஹும், அவர்களுக்கு நான் ஆசை வார்த்தை காட்டுவேன், இந்த உலகத்தின் மீது அதிகமான ஆசையை ஏற்படுத்துவேன். வல ஆமுரன்னஹும், அவர்களுக்கு நான் கட்டளை இடுவேன். அவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டா, ஃபலயுபத்திலன்ன ஆதானல் அன்ஆமி, கால்நடைகளுடைய காது இருக்குல்ல, அந்த காதுகளை அறுப்பார்கள். ஞாயிற்றுக்கிழமை கண்டுபிடிச்சுன்னா காதை வெட்டி விட்டுருவாங்க. இந்த மாதிரி எல்லாம் சைத்தான் வேலை, இப்லீஸ் வேலை. கால்நடைகளுடைய காதுகளை அறுப்பார்கள். ஃபலயுகையிருன்ன ஹல்கல்லாஹ், அல்லாஹ் படைத்திருக்க அந்த அமைப்பில் மாறுதல் செய்வார்கள். அல்லாஹ்